போன தடவையே விழுப்புரத்தில் இருக்கிற கூட்டமே எல்லாம் விசிக நிர்வாகிகள் சார்ந்தவரும் விசிகாவோட பொறுப்புல இருக்கிறவங்களும் உறுப்பினர் தான் போய் மாநாட்டுக்கே போய் விஜய் பார்த்தாங்க. இது தவறான படம். எப்படி விசிகா மட்டும் எப்படி நீங்க விசிகா மட்டும் இல்ல, அந்த விழுப்புரத்துல அவர் அதிகமா இருக்காங்க இல்லையா, அவங்க கட்சிக்காரங்க விழுப்புரத்துல வச்சா வருவாங்களா? அப்படி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பலமா இருக்குன்னு சொல்றாங்க. நாடாருன்றத அப்படி காட்டுறீங்க. அப்படி கிடையாது. ஐயோ, அங்கதான் தப்பா போறோம். அங்க புரிதல் தான் தப்பா இருக்கு. இல்ல எடுத்துட்டு ஏன் விசிகா நீங்க மென்ஷன் பண்ணணும்? விழுப்புரம் சைடு அவங்க கட்சி அதிகங்க. திருமாவளவனோட கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களும் உறுப்பினரும் அதிகம்னு சொல்றேன். புரியுதுங்களா? வன்னியர்கள் அங்க கம்மியா இருக்காங்க. அவர் விசிக சார்ந்தவங்க கட்சியில் இருக்கிறவங்க விஜயோட ரசிகரா இருக்காங்க. அதனால போய் விஜய் பாக்குறதுக்காக போனாங்க. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஓட்டா மாறாது. வந்தவங்க விழுப்புரத்துல இருக்கிறவங்க தான் வந்தவங்களா? விக்ரவாண்டியில எல்லா ஊர்ல இருந்து வந்தவங்களா? தமிழ்நாடு முழுசும் வந்துட்டு இருக்காங்க. உங்க ஊர்ல நீங்க பார்த்ததே இல்லையா? உங்க ஊர்ல பார்த்ததே இல்லையா? வந்தாங்க ஒரு 10 பேர் போனானுங்க. எங்க ஊர்ல 10 பேர் கிளம்பி போனானுங்க. அது ஒருத்தர் 16 வயசுல ஒரு 4 பேர், ஒரு 19 20 அவனும் வந்து ஓட்டு இன்னும் வாங்கலை, வாக்காளர் அட்டையே இல்லை. அவனுங்களாம் போனானுக்கு பார்த்தேன். அதில் ஒரு 5 பேர் செத்து போனாங்க. அதையும் பார்த்தா இந்த மாநாட்டில் ஆரம்பமாகவே ஒரு பாவம் 19 வயசு பையன், காலேஜ் படிக்கிற பையன் பேனரில் மின்சாரம் தாக்கி இறந்துட்டான். அப்புறம் அந்த கொடி கம்பம் நட்டும்போது பாருங்க, அந்த கம்பம் போய் ஒரு கார் விழுந்து ஒரு காரே வந்து இதாகிடுச்சு. அது என்ன விபத்து? இப்போ தான் நடந்திருக்கு அந்த விபத்து. சரியான முறையில் நடந்துட்டு இருக்குன்னா ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு.